guys, welcome to Wisdom Technical Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது voltage tester. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இதான் voltage tester உடைய front look. இது ஃபுல்லா வந்து pictures தான் உள் சைடு இருக்கு. சோ அதனால அன்பாக்சிங் பண்ணா தான் காட்ட முடியும். சோ பேக் சைடுல போய் எடுக்கலாம். பேக்ல பாத்தீங்கன்னா French, Spanish, English, Portuguese இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இல்ல பேக் சைட பார்த்து தான் நீங்க வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணனும். பட் இது ஒரு மூணு விஷயம் சொல்லிருக்காங்க. Never carry out electric work near water or with wet hand. ஈரமான கையாலியோ இல்ல வர்க் பண்ணும்போது இந்த வாட்டர் பக்கத்துல இருக்க கூடாது. Never take risk. If you have any doubt, get help from the qualified electrician. உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணனும் தெரிஞ்சா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண தெரியலனா ஒரு நல்ல குவாலிஃபைடான எலக்ட்ரீஷியனை வச்சு யூஸ் பண்ணுங்க. Don't take risk. When working, never touch the metallic tip. ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போது மெட்டாலிக் டிப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வாங்க இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த பிக்சர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டெஸ்ட் ஏசி வோல்டேஜ், டெஸ்ட் டிசி வோல்டேஜ், டெஸ்ட் ஏசி வோல்டேஜ். ஏசின்னு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட் சொல்லுவாங்க. டிசின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட். இந்த சைடு பாருங்க, இந்த ப்ராடக்ட்ல வந்து வி ரெண்டு சைடு கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த சைடு வந்து இது காட்ட போகிறோம். 110 எந்த சைடு, 220 110, 220 and 380 இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 150, 330 and 500. இது நான் சொல்றதை விட உங்களுக்கு செஞ்சு காட்டினா பெட்டராக இருக்கும். இந்த ஒயர் பார்த்துங்க, ஒயர் ஆட் ஆயிருக்கு. இதுதான் அந்த மெட்டாலிக் சொன்னது. அவங்க ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்கும்போது கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் அவங்க சொன்னாங்க. ஸோ கைஸ் இது பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள். எங்கள் வீட்டில் ஆக்சுவலி எல்லா ஃப்ளக்குமே வந்து 220 தான். 1-2 ஃப்ளக் மட்டும் தான் 110. ஸோ இப்போ நான் 220 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் லைட் தெரியுது பாருங்கள், 220ன்னு சொல்லிட்டு. கீழே 110, மேலே வந்து 220. இந்த ஃப்ளக் வந்து 220. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இந்த மாதிரி ஃப்ளக் ஒர்க் ஆகும்போது உள்ளே வந்து தயவுசெய்து கை வச்சிடாதீங்க. குழந்தைங்களை வந்து யூஸ் பண்ண விடாதீங்க. வேற ஒரு ஃப்ளக்கில் செட் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், இதோடைய ஸ்பீடு பாருங்கள். இது என்ன வோல்டேஜ் ஸ்பீடு வந்து 110. லைட்டாக தான் இருக்குது பாருங்கள், ரொம்ப கம்மியான ஸ்பீடு தான் இது. பார்த்தீங்கன்னா 110 தான் ஜாஸ்தியாக இருக்கும், 220 ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போலாம் வர ப்ராடக்ட் எல்லாமே வந்து 220 தான் இருக்குது. இப்போ நீங்களும் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து 220 ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா 110 ப்ராடக்ட்லாம் இப்போ இது கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து 220 தான். இப்போ 220 ப்ராடக்ட்டை வந்து நம்ம 110ல் ஆட் பண்ணால் ஒன்றாகாது. ஆனால் 110 வந்து நம்ம 220ல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மாதிரி டெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய பேர் இந்த மாதிரி வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடிலாம் இந்த டெஸ்ட்டை தான் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எலக்ட்ரிஷியன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் தெரியாது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த டெஸ்டர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வாங்க, இது எப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், லைட் நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இதுதான் 220. நல்லா வந்து பிரைட்டாக தெரிஞ்சால் இது 220, லைட்டாக தெரிஞ்சால் 110. வாங்க நான் 110லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் 110ல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ லைட்டாக இருக்குது. அப்புறம் விட்டு விட்டு லைட் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் 110. வீட்டில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. உங்களால் வந்து இந்த மாதிரிலாம் இப்போ வாங்க முடியாது திங்க் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி வோல்டேஜ் பழைய இதுதான். அது இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்குது, போய் வாங்கிக்கிங்க. இது ரொம்ப ஹை ப்ரைஸ்லாம் இல்லை, இதுவும் கம்மியான ப்ரைஸ் தான். வாங்கி இப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இட்ஸ் ஓகே, தெரியாதவங்க புதுசாக நாங்கள் இப்போ தான் செய்ய போகிறோங்கிறவங்க வந்து ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இன்ஸ்ட்ரக்ஷன் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இல்லை சில இப்போது கேட்லாக் மாதிரி பேப்பர் வந்து சில இதில் வருது. ஸோ அதை ப்ளீஸ் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். வோல்டேஜ் டெஸ்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் த லைட், டெஸ்டிங் த லேம்ப், எனி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெஸ்டர் தான் அவைலபிளாக மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் கான்டாக்ட் வோல்டேஜ் டெஸ்டர்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூன் வோல்டேஜ் டெஸ்டர்னு ஒன்று இருக்குது. மூணாவது பிளக்-இன் சர்க்யூட் அனலைசர் இருக்குது. நாலாவது வந்து கண்டினியூட்டி டெஸ்டர்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் டெஸ்டர்னு ஒன்று வரும். அப்புறம் வந்து சொலனாய்ட் டெஸ்டர் வோல்டேஜ், டிஜிட்டல் கிளாம்ப் மீட்டர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பேண்ட் வோல்டேஜ் மீட்டர்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நான் கொடுக்கக்கூடிய இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் ஹை ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறேன். இந்த லோ ப்ரைஸை தயவுசெய்து இது வாங்காதீங்க, இது ரொம்ப டேஞ்சராக, இது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் கீழே போய் லிங்கை போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். Until signing from Shyam. Bye.